இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் எனக்கு பாய் ஃப்ரெண்டை நடிக்க முடியுமா நரேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஆதிரா கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு நம்ம ஹீரோ நரேன் என்ன சொன்னார்? வணக்கம், நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறது தமிழ் ஆடியோ கதைகள். நான் உங்கள் ஆர்ஜே ஹரீஷ். நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டோம் ஆல்ரெடி. பட் அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கு எப்படி ஒரு கனெக்ஷன் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நம்ம ஆதிரா வேலை பார்க்குற ஆஃபீஸில் நரேனும் வேலை பார்க்குறாரு. அண்ட் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ஒன்றா காஃபி குடிக்க போகிறதா இருக்கட்டும், ஹேங் அவுட் பண்ணுறதுலேருந்து பேசி சிரித்து ஷேர் பண்ணிக்கிற நிறைய விஷயங்கள். அடிப்படையாக சொல்லணுன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம ஆதிராவுக்கு நரேன் கேட்டேன். ஆனால் நரேனுக்கு அப்படியா? அதுதான் இங்கே மேட்ரு. அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஆதிராவை பார்க்குறப்ப அதுக்கும் மேலே ஒரு லேயர் தெரிய ஆரம்பிச்சிச்சு. லேட்டாக இல்லை, பிகினிங்லேருந்தே அதுதான் தெரியுது. ஆனால் என்றைக்குமே அதை நம்ம ஆதிரா கிட்ட சொல்கிறது கூட முயற்சி செஞ்சதில்லை. ஒரு வேளை இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாரோ? அவருக்கு பயம். ஏன்னா அந்த ஒரு நட்பு, ஆதிரா கூட இருக்கக்கூடிய நட்பை நம்ம இழந்துருவோமோ, இதை நம்ம சொல்ல போய் நம்ம உணர்வுகளை சரியாக சொல்ல தெரியாமல் தப்பாக ஏதாச்சும் சொல்லி அது வேறு மாதிரி அவங்களுக்கு கண்ணோட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டுருவாங்களோ, அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே நிறையா நேரம் அவருக்கு சொல்லணும்னு நினச்சாலும் அந்த விஷயத்த சொல்லாமல் இதன் காரணமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பை தொலைச்சிடக்கூடாது. ஏன்னா அவர் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு ஒரு நாள் ஈவினிங் கால் பண்ணுறாங்க நம்ம நரேனுக்கு. டேரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. நரேன், உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாமா? சொல்லு ஆதிரா, என்ன ஹெல்ப்? இதை எப்படி உங்ககிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரில, கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது நரேன். இன்றைக்கி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது. அங்கே எல்லோரும் என்னை பற்றி கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் உனக்கே தெரியும், என்னோடய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அங்கே வர்றான். என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட் தானே அவன், சொல்லியிருக்கேன்ல நிறைய வாட்டி. நான் வேறு பயங்கரமாக பில்டப் கொடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ என்ன பில்டப் கொடுத்துருக்க? இல்லை, லெட் மீ கம்ப்ளீட். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி மட்டும் நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக நடிக்க முடியுமா நரேன்? என்ன பதில் சொல்கிறேனே தெரில நம்மளோட நரேனுக்கு. 5 செகண்ட்ஸ் கேப் எடுத்துகிட்டு ஓகேன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஆளுக்கு மனசில் ஒரே ஜாலி, அதே சமயம் பயம் வேறு. பட் ரொம்ப நாள் மனசில் நினச்சிட்டு இருந்த ஒரு ஆசை திடீர்னு நிறைவேறுதுன்னா எந்த ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கும் மகிழ்ச்சி வரதானே செய்யும். நம்ம சொல்லாமலே நம்மளுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கிடைக்கிது அப்படின்னா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவரும் சரி பண்ணிடலாம், இவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடுறாரு. எங்கே அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஆதிராவை பிக்கப் பண்ணிக்கிட்டு 2 பேர் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து நம்ம ஆதிரா நரேனோட கையை பிடிச்சிக்கிறாங்க. அழகாக அவரோட தோள் பட்டையில கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு கூடவே நடந்து உள்ளே போகிறாங்க. பார்க்குற ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் இதனோட பாய் ஃப்ரெண்ட் நரேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் சொல்கிறப்பையும் நம்ம நரேனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வாயில் சொல்லவே முடியாத ஒரு ஆனந்தம். அவர் ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்டாக தாங்க வாழ்ந்துட்டுருக்கிறாரு. சொல்லப்போனால் ரொம்ப நாளாகவே அப்படி தானே இருக்கிறாரு. இன்றைக்கி அது ரியலிஸ்டிக்காக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம கனவு நடக்குதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த ஒரு பையனுக்கு. அந்த வாழ்க்கையில் அவர் மிதந்துட்டு இருக்கும் பொழுது ஆதிராவோட பாட்டி உள்ளே வராங்க. ஆதிரா, ஒரு வழியாக உன்னோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நக்கலும் நையாண்டியுமா ஹாய் சொல்கிறாங்க நரேனுக்கு. நரேனும் உடனே பதட்டத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கீழே விழுந்து கால் தொட்டு கும்பிட்டு எந்திரிச்சிட்றாரு. ஆதிராக்கே சர்ப்ரைஸ். ஏன்னா ஆதிராவே அவங்க பாட்டியோட காலை அவ்வளோவா தொட்டு கும்பிட்டது கிடையாது. ஆதிராவும் நரேன் கேட்டப் அப்படின்னு சொல்கிறாங்க. நரேன் சிரிச்சுட்டு ஒரு 2 வார்த்தை பாட்டி கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் ஆதிராக்கு இட் வாஸ் அ சர்ப்ரைஸ். அட் த சேம் டைம் ஆதிராக்கு மனசில் ஒரு சின்ன சந்தோஷம் வருது. அதை அவங்க அவ்வளோ பெருசாக வெளிப்படத்தில். ஆதிராவோட பாட்டி நரேன் கிட்ட
பேசி முடிச்சதுக்கப்புறம் சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு கை கோர்த்துக்கிட்டே இந்த பக்கம் திரும்பினா உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு நம்மளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், ஆதிராவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அவர் ஆப்வியஸ்லி செம ஹேண்ட்ஸம், ஸ்மார்ட், டால் எல்லாமே. அப்படி இருக்கிறப்போ அவர்கிட்ட போயிட்டு நம்ம எப்படி கம்பீட் பண்ணுறது அப்படிங்கிறது நரேனோட மைண்டில் ஓடிட்டே இருக்குது. பட் அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட்டு. நல்லா இவ்வளோ நேரம் மைல்டாக பிடிச்சிட்டு இருந்த கையை இருக்க பிடிச்சிக்கிட்டு கூட கூட்டிகிட்டு போனாங்க நம்ம ஆதிரா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அவர் தேடி இவங்கள பார்க்க வர நரேனை பார்த்து ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்ல நரேனும் ஹாய்ங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே 2 பேருக்குள்ளே பேச்சு இல்லை. அங்கேயே புரிஞ்சிருச்சு, ஓ நீ தான் எக்ஸா, ஓ நீ தான் ஃப்யூச்சரா, இவ்வளோதான் அந்த ஐ கான்டாக்ட். அதுக்கு மேலே ஆதிரா அதுவும் பேசலை. சிரிச்சிட்டு நல்லா இருக்கியா, ஓகே பார்க்கலாம் பாய், அவ்வளோதான். 2 பேரும் கம்ப்ளீட்டாக ஒரு கப்பலாகவே மாறி அந்த ஸ்பாட்டை விட்டு மூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்றதுக்கும் அங்கே ஹாலுக்கு போயிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சது. சாப்பிட்டதுக்கப்புறம் வெளியே வந்து வெயிட் பண்ணலாம், பிகாஸ் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அதை பண்ணிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீன் டைம் 2 பேரும் வெளியே வந்து முன்னாடி அந்த ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துல புல்வெளி, பரந்த புல்வெளி இருக்கிற மாதிரி ஒரு இடம், வானம், திறந்த வானம் என்ன அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து 2 பேரும் நின்றுட்டுருக்குறாங்க. ஆனால் அப்பயுமே ரொம்ப யதார்த்தமான ஒரு கப்புள்ஸ் மாதிரி 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. நரேனுக்கு ஒன்றும் புரியல. ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ளே படப்படன்னு இருக்கு. ஆனால் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஆதிராவோட வாழ்க்கையில் ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஒரு நிமிஷத்தையும் நடிக்காமல் உண்மையாலே வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அந்த சமயம் 2 பேரும் தனிமையாக அந்த புல்வெளிக்கிட்ட போய் நிற்கிறப்போ ஒரு பயம் வரும்ல, ஓ இன்றைக்கி நைட்டு முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான்ல அப்படின்னு. ஸோ அதோட வெளிப்பாடாக நம்ம நரேன் கேட்குறாரு, இதெல்லாம் சரியாக இருக்கா, எல்லாம் ஓகே தானா ஆதிரா அப்படின்னு இவர் கேட்க, அதுக்கு நம்ம ஆதிரா சிரிச்சுட்டு இன்றைக்கி மட்டும்தான் நிறைய, நாளைக்கெல்லாம் நார்மல் ஆகிடும் சரியா அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. கரெக்டாக அந்த சமயம் ஒரு குட்டி பொண்ணு ஓடி அந்த ஆதிராக்கா அவங்கள பாட்டி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. எகெயின் பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது நம்ம நரேனை. நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் சரியா அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி விட்டால் வாட்ஸ்அப்பில் வந்து லொக்கேஷனே ஷேர் பண்ணியிருப்பாங்க பாட்டி. அந்தளவுக்கு ஒரு அன்பு பயங்கரமாக பிடிச்சி போயிடுது நரேனை. சிரிச்சுட்டு சரி பார்க்கலாம் பாட்டி, கண்டிப்பாக வரேன் வீட்டுக்கு அப்படின்னு பாய் சொல்லிவிட்டு நரேனும் கிளம்புறாரு. ஆதிராவும் கூட அவருடைய காரில் போகிறதுக்கு வெளியேறுறாங்க. அஃப்கோர்ஸ் 2 பேரும் ஒன்றா வந்தால் ஒன்றா போகிற தானே பிளானாக இருக்கும். ஸோ ஒன்றா போயிட்டுருக்கும்பொழுது காருக்குள்ளே பெரிய பேச்சு எதுவுமே இல்லை. ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் பாட்டு ஓடுது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன விளம்பரங்கள், இதுதான். 2 பேர் பேசவே இல்லை. காரில் இது மட்டும் தான் ஓடிட்டுருக்குது. ஒரு வழியாக நம்ம நரேன் ஆதிராவை ட்ராப் பண்ணுற இடம் வந்துடுச்சு. அதாங்க ஆதிராவோட வீடு. ஸோ அங்கே போயிட்டு கதவை திறக்கல. ஆதிரா இறங்கலை. ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. நரேன் பார்த்துட்டு ஏய் உன்னோட வீடு வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அப்போ தான் நம்ம ஆதிரா ஜோன்ட் அவுட்டாக இருந்தவங்க ரியலைஸ் ஆகிட்டு நரேனை பார்க்குறாங்க. தேங்க்ஸ் நரேன், நீ இல்லாமல் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு தெரில சரியா. நீ ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் நரேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. பட் இங்கே அந்த ஃப்ரெண்டுங்கிற ஒரு வார்த்தை நம்ம நரேன் அவர் காதில் கேட்க பயங்கரமான வலியை மட்டும்தான் கொடுத்துச்சு. ஏன்னா இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு, இவ்வளோ நேரம் நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக தானே இருந்தேன், மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆகிட்டேனா, ஃப்ரெண்ட் சொன்னா நான் அப்படின்னு அவருக்கு அவரோட உணர்ச்சிகளை அவர் சொல்லவே இல்லை. அவர் மனசில் இருக்கக்கூடிய உணர்வுகள் அதை தான் சொல்கிறேன். அதை பற்றி என்றைக்குமே வெளிப்படுத்தலை. ஆனால் அது ரொம்ப இட் வாஸ் ஷார்ட் லிவ்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அவருக்கு. பட் அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் வருது. காரை விட்டு இறங்கின நம்ம ஆதிரா திடீர்னு நின்று திரும்பி பார்த்துட்டு, பை த வே நரேன் இன்றைக்கி நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இல்லை தெரியுமா அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அவர் கண்ணை பார்த்து நரேனுக்கு ஒரே குழப்பம். உடனே சிரிச்சுக்கிட்டு ஆதிரா சொல்கிறாங்க பதில், ஏன்னா எனக்கு தெரியும் நரேன் உனக்கு என்னை ஏற்கனவே பிடிக்கும்னு.
அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க. நரேனுக்கு என்ன பேசுகிறது, எப்படி அதுக்கு பதில் சொல்கிறனே தெரில. ஒரு 10 செகண்ட் அப்படியே உறைஞ்சி போயிடுறாரு. அதுக்குள்ளே அடுத்த ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க. பட் பரவாயில்ல நரேன், எனக்கு அது ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாளைக்கு ஆஃபீஸில் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. காரை 2 தட்டு தட்டிட்டு இறங்கியாச்சு வண்டி எடு அப்படிங்கிற மீனிங்கில். ஸோ யா, இங்கே என்ன நடந்துச்சு? சில உணர்ச்சிகள் நம்ம சொல்லாமே வச்சுருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் அதை மற்றவங்க ஏற்கனவே கூட புரிஞ்சிட்ருக்கலாம்ல. இங்கே எப்படி நம்ம ஆதிரா நரேனோட ஆக்சுவல் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்களா? இந்த கதையில் நரேன் அந்த உண்மையை முன்னாடியே சொல்லியிருக்கணுமோ, இல்லை சில ஃபீலிங்ஸ் அது அப்படியே மெதுவாக தானாக வெளிப்படுறது தான் அழகுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்த வரப்போகிற கதையோட ஒரு ஒன்லைனர் சொல்கிறேன். கேளுங்க. நினைவுகள், அதிலிருந்து வெளிவர முடியாமல் வாழ்ந்துட்டுருக்க ஒரு மனுஷனோட கதை தாங்க அது அடுத்து வரப்போகிற ஸ்டோரி. தொடர்ந்து கேளுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக போடுங்க. மீண்டும் சந்திப்போம்.